இத்தனை வருஷம் காப்பாத்திட்டு வந்தாச்சு. இனிமே எதுக்கு? அண்ணா, நான் ஒரு மலராத மொட்டு. இந்த பூ இதுவரைக்கும் மலரல. இனியும் ஒரு நாள் மலராதுன்னு தெரிஞ்சும் என்ன இவர் நெஞ்சில ஏந்திக்கிட்டாரே, இவரை நான் தெய்வம்னு வணங்காம எப்படி இருக்க முடியும்? இவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா அந்த இடத்துலயே இந்த மொட்டு கருகி போயிருக்கும். இந்த வம்சமே இருண்டு போயிருக்கும். அக்கா, இல்லக்கா, நீங்க அழக்கூடாது. நீங்க சாதாரண ரூபத்துல இருக்கிற பெண் தெய்வம். உங்களுக்கு தாராள மனசுன்னு எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு தைரியமான மனசு உங்களுக்கு. இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா அந்த நினைப்பிலேயே வெந்து கறிக்கட்டையா மாறி இருப்பா. ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய தகுதி அது ஒண்ணுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆணோ பெண்ணோ, ஆனா பெண்ணே ஒரு ஜோதி மயந்தாங்கிறத எத்தனை பேர் உணர்றாங்க? மலராத மொட்டுன்னு உங்களை நீங்களே ஏங்க சொல்லிக்கிறீங்க? 1000 பூவை மலர வைக்கிற சூரிய ஒளி நீங்க. அப்படி இல்லாம போனா என் பிள்ளைங்களுக்கு அப்பாவையும் கொடுத்து அவரோட வாழ்றதுக்கு எனக்கு சம்மதத்தையும் கொடுத்து, அத்தனைக்கும் மேல வாழ்க்கைக்கு ஆதாரத்தையும் கொடுத்து, 2ஆம் தரத்தோட பிள்ளைங்கள தான் பிள்ளைங்களா நினைக்கிற தாய் மனசு இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்களுக்கு இருக்கு? தன்னை பெத்த அப்பாவையும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களையும், ஏன் வாயில்லா ஜீவன்களை கூட தான் வயித்துல சுமந்த பிள்ளைங்களா நினைக்கிறது தாய் மனசுதான்க்கா. அதுதான் ஒரு பொண்ணோட சிறப்பு. அது உங்களுக்கு இருக்கிறப்போ நீங்க எதுக்காகவும் கவலைப்படவோ மனக்கலங்கவோ கூடாதுக்கா. இது போதுமா? இது போதும் எனக்கு. இந்த ஜென்மம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த நிமிஷமே சாவு வந்தாலும் நான் சந்தோஷமா சாவேன். பாண்டியம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. அன்னக்கொடி, அத்தானை பாத்துக்கோ. பிள்ளைங்களையும் பத்திரமா பாத்துக்கோ. அத்தா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன் அத்தா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வரேன் அண்ணா. நீங்க உட்காருங்க. பாத்து. பிள்ளைங்களை பாத்துக்கோ. அத்தானை பத்திரமா பாத்துக்கோ. நீங்களும் பத்திரமா போங்கக்கா. என்ன சின்னம்மா, பாம்பு கடிச்சு கீழே விழுந்துட்டீங்க? எனக்கு தெரியும், நீங்க மனசார ஆடவே இல்ல. ஆமா, என் கவனம் எல்லாம் உன் சித்தப்பா மேலதான் இருக்கு. அண்ணி, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க என்ன அண்ணனுக்காக கொஞ்ச நெஞ்ச புண்ணியமா சேர்த்து வச்சிருக்கீங்க? போச்சு, நான் போட்டு வச்ச திட்டமெல்லாம் மொத்தமா செத்து போயிடுச்சு. ஆமாமா, இப்பன்னு இல்ல, முத்துப்பாண்டி மச்சானுக்கு எந்த காலத்திலயுமே ஆபத்து வரவே வராது. ஆமா, வராதுன்னு அதே மாதிரி நினைச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த முத்துப்பாண்டி என் கையால தான் சாவான். அண்ணி, முத்துப்பாண்டி அண்ணன் உங்க கழுத்துல கைத்தால தாலி கட்டல, நல்ல இறுக்கமான கம்பியால தாலி கட்டி இருக்காரு.
அதுக்கு ஒரு நாளும் பங்கமே வராது. இதுல ஏன் தாலிபலம் மட்டும் இல்ல கனகா, அன்னக்கொடியோட தாலிபலமும் சேர்ந்து இருக்கு. அன்னக்கொடியும் அவ பொண்ணுகளும் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு தான் கடவுள் அவரை காப்பாத்திருக்காரு. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். அடடா, வாங்க வாங்க. வணக்கம். என்ன தேதி 10க்கு மேல ஆச்சே, குத்தகக்காரங்களை காணுமேனு காலையில தான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. அப்படிங்களாயா? அம்மா இது நம்ம நாட்டார் குளத்தோட தென்னந்தோப்போட மொத்த குத்தகை படம். 7,28,000 ரொக்கமா இருக்குமா? அம்மா இது மருத குலத்தோட விவசாய நில குத்தகை பணம் மொத்தம் 5 லட்ச ரூபா இருக்குமா. மாம்பழத்தோப்போட குத்தகை பணம் 18 லட்சத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றோம்மா. நேத்து முத்துப்பாண்டி செத்து இருந்தா இந்நேரம் பாண்டியம்மா மூலையில உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் என் கைக்கு வந்திருக்கும். சின்ன தப்பால எல்லாமே தவறி போயிடுச்சே. அம்மா முத்துப்பாண்டியன் ஐயாவுக்கு நடந்ததை காத்து வாக்குல கேள்விப்பட்டு கொதிச்சு போயிருக்கம்மா. ஆமாம்மா, குத்தகை பணத்தை கொடுக்க வந்தப்ப இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இத்தனை வருஷமா உங்க உப்பத்தின விசுவாசத்துக்காக நான் சொல்றேம்மா. நடந்த சம்பவத்துக்கு பின்னால அது எவனா இருந்தாலும் சரி அவனை 2ஆ வகுந்துருவோமா. மருத குளத்துக்கார் சொல்றது 100க்கு 100 உண்மையான வார்த்தைமா. நாங்களும் உங்க வீட்டு உப்பை தின்னு வளர்ந்தவங்க. எங்க ஊர் ஆம்பளைங்க யாரும் புடவை கட்டிட்டு பொம்பளையா மாறல, இன்னும் ஆம்பளையா தான் இருக்கும். உங்க கழுத்து மேல இருக்கிற தாலியை இறக்க நினைச்சவன் தலை அவன் உடம்புல நீ இருக்காதுமா. அம்மா விசாரிச்சிட்டோமா, ஐயாவை கொல்ல வந்து செத்தவன் பேரு கருக்கன். பணத்துக்காக கொலை பண்றவன் எவனோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான். அதனாலதான் ஐயாவை கருக்கன் கொலை பண்ண பார்த்துருக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க சும்மா இருக்கலாமா? எங்க ஊரு இளந்தாரி பசங்களை நாலா பக்கமும் ஏவி விட்டுருக்கோம். அவங்க மக்களோட மக்களா கலந்து கருக்கான ஏவி விட்டது எவன்னு படு ரகசியமா கண்டுபிடிப்பாங்க. சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஐயா ஐயா என்னாச்சு? இல்லப்பா, திரும்ப திரும்ப எவனாலையும் என் தம்பி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லாதீங்கப்பா. இப்பவே என் நெஞ்சி வெடிச்சிரும் போல இருக்கப்பா. அதாயா அண்ணன் தம்பி பாசங்கிறது. நீர் அடிச்சு நீர் விலகுமா என்ன? ஐயா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் ஐயா. போலீஸ் நம்பிலாம் பிரயோஜனம் இல்லைங்கய்யா. ஆமாங்கய்யா. போலீஸை நம்பாம வேற என்ன பண்ண போறீங்க? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐயா. கருக்கனுக்கு எவன் பணம் கொடுத்தான், கருக்கங்கிட்ட யாரு கொல்ல சொன்னாங்கிறத கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இத பாருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு இருக்கிற தடயத்தை அழிச்சு தொலைக்க போறீங்க. இத பாருங்கப்பா, நீங்க பரம்பரை பரம்பரையா எங்க நிலத்தை தோப்ப குத்தகைக்கு எடுத்து வாழ்றவங்க. நீங்களே என் தம்பி மேல இவ்வளவு பாசமா இருக்கும்போது எனக்கு என் தம்பி மேல பாசம் இருக்காதா? சொல்லுங்க, என் தம்பி மேல பாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. அப்படின்னா போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என் தம்பியை கொள்ள எவன் கருக்கான அனுப்பி வச்சானோ அவனை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பாண்டியம்மா முதலாளி மாதிரி தெரியலாம், ஆனா எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு குலதெய்வம் மாதிரி. இந்த குலதெய்வத்தோட தாலியை பறிக்க வந்தது தெய்வமா இருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, நான் சும்மா விட மாட்டேன். போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க. வரோம்யா. எல்லாருக்கும் வரம்மா. வாங்க. அவளை நான் நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? என்ன கேட்டா காலேஜ் லைஃப் தாண்டி சூப்பர் லைஃப். வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியாது. கரெக்டா சொன்ன. ஒண்ணு படிப்பு முடிஞ்சதும் நல்ல வேலையை தேடி அலையணும், இல்லனா நல்ல புருஷனை தேடி அலையணும். எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா வேலை தேடுற மாதிரி தெரியல, உடனே மாப்பிள்ளை தேடுற மாதிரி தான் தெரியுது. என்னடி உன் எனிமி போறா, நீ சும்மா இருக்க? அது எப்படி நான் சும்மா இருப்பேன்? ஏ சுகுணா, அவளை கூப்பிடுறேன். வேணாண்டி, இது தேவையில்லாத பிரச்சனை. அவ பதிலுக்கு பதில் பேசுவா. சொன்னதை செய். இன்னைக்கு விட்டா அதுக்கு மேல அவளை கலாய்க்கவே முடியாது. வேணா லீலாவதி, அவ கோவக்காரி. அவளை விட நான் பெரிய கோவக்காரி. அவளை கூப்பிடுறேன். உனக்கு நேரம் சரியில்லைங்கிறப்ப நான் என்ன பண்றது? ஹே மனோகரி,
மனோகரி, என்ன சுகுணா? கொஞ்சம் இங்க வாயேன். அவசியம் வரணுமா? சும்மா வாயேன். சரி, நீங்க போங்க, நான் வரேன். என்ன மனோகரி, பிரின்சிபல் பார்க்க வந்தியா? ஆமா, கான்வெகேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு மேல நீ ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் வேலைக்கு தான் போக போறியா? ஆமா, அதானே என் ஆம்பிஷன். நம்ம நாட்டுக்கு என்னால ஆன கடமையை செய்யணும். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். எங்க இருந்தோ வந்தீங்க. எங்க அப்பா எங்க சித்தி புண்ணியத்துல இந்த காலேஜ்ல படிச்சிட்டீங்க. இந்த படிப்பு, இந்த வாழ்க்கை எல்லாமே நாங்க போட்ட பிச்சை. உன் ஆசைய அதோட நிறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் ஆகணும், கமிஷனர் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன சொன்ன? படிப்பு, வாழ்க்கையெல்லாம் நீங்க போட்ட பிச்சையா? ஆமா, பிச்சைதான். ஏன் உனக்கு அது தெரியாதா? வேண்டாம் நிலவதி, திரும்ப திரும்ப ஆணவத்தால அழிஞ்சு போயிட்டே இருக்காத. பஞ்சம் பழைக்க வந்த நீங்களே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த நாங்க அழிஞ்சு போயிடுவோமா? நல்லா இருக்கடி உங்க நியாயம். இத பார், நீ என் எதிரில் நின்று பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நீ நிக்கிறது எங்க மண்ணு, நீ படிச்சது எங்க காலேஜ், நீ குடிக்கிற தண்ணில இருந்து சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. அனாதையா வந்தவ அனாதையாவே நடந்துக்கோ. அதிகாரம் பண்ண நினைக்க கூடாது. யாரடி அனாதன் சொன்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன பொல்ல உடைச்சிருவேன். நீ செண்பக பாண்டி பொண்ணுனா நான் முத்து பாண்டி பொண்ணு. இந்த சொத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு எனக்கும் இருக்கு. நான் சொல்றது உன் மக்கு மண்டையில ஏறுதா? இந்த மண்ணு, இந்த காலேஜ்ல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த மனோகரிக்கும் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ யாரோ நாங்க யாரோ அந்த மாதிரி நீ நினைக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. அதுல உனக்கு சந்தேகம் இருந்தா ஊர்ல இருக்க 4 பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு நியாயம் கேட்கலாம். அவங்க சொல்லட்டும் நான் சொல்றது நியாயமா, நீ சொல்றது நியாயமான்னு. பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்கிற அளவுக்கு நீயும் யோகியம் கிடையாது, உன் குடும்பமும் யோகியம் கிடையாது. இத ஒரு நல்லவ சொல்லிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன். நான் நல்லவ இல்லையா? அத நான் என் வாயால வேற சொல்லணுமா? அடுத்தவங்களை ரணப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவ மனுஷ ஜென்மத்திலேயே சேர்த்துக்க முடியாது. அப்போ நான் மிருகமா? இந்த மிருகம் என்ன செய்ய தெரியுமா? நான் போலீஸ்காரி ஆக போறேன்னு சொல்றேன். ஏன் மேலே கை விட்டுறியே ஒன்னு? அம்மா விட்றி, வலிக்குதடி. நான் பாட்டுக்கு வழிய பார்த்து போன தேவையில்லாம இந்த பம்ப கிடக்குறியே. விட்றி, அவளை விடு. விடுங்கறல. நான் தான் அப்பப்போ உனக்கு சூடா கொடுத்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப பம்ப கிடத்துட்டு இருக்க? ஐயோ, இங்க பார், திரும்பவும் சொல்றேன், இந்த காலேஜ் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இங்க வந்து படிக்கிற எல்லாருக்கும் சொந்தம். இங்க பார், அடக்கமாறு நல்லா இருப்ப, ஆணவத்துல வாழ்ந்த அழிஞ்சு போயிடுவ. ஏண்டி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? வர வர ஊரா இல்ல, பேப்பரை திறந்தா பெண்கள் கடத்தல், கற்பழிப்பு, திருட்டு, கொலை, கொள்ளை. படிக்கிறதுக்கே புரிய மாட்டேங்குது. என்னடி? ஏமா, என்னம்மா இது? படிப்புங்கிறது சரஸ்வதி மாதிரி, அதை போய் இப்படி அலட்சியமா தூக்கி போடுற? இல்லப்பா, இதுக்கு மேல எனக்கு படிப்பே வேண்டாம். நான் காலேஜுக்கு போறதா இல்ல. என்னது படிப்பு வேணா, காலேஜுக்கும் போக மாட்டியா? ஏன், காலேஜ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? காலேஜ்ல யாரும் ஒண்ணும் சொல்லல. அங்க ஒருத்தி காலேஜ் என்னதுன்னு சொல்றா. அது யாரடி அவ? நம்ம காலேஜ் அவளோட காலேஜ்னு சொல்றது? மனோகரி. யாரு? அந்த ஆலப்புழக்காரியோட மக மனோகரியா? ஆமாமா, நம்ம காலேஜ்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்றாமா. அவ வேற நான் வேற இல்லையா. இந்த ஊர்ல உனக்கு என்ன செல்வாக்கு மரியாதை இருக்கோ அதே செல்வாக்கும் மரியாதையும் எனக்கும் இருக்குன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்றாமா. உங்க அப்பா செண்பக பாண்டினா, எங்க அப்பா முத்து பாண்டி. இன்னும் சொல்லணும்னா உங்களை விட நாங்க தான் வசதிங்கிறா. ஏன்னா பாண்டியம்மா சப்போர்ட் எப்பவும் எங்க பக்கம் தான் திமிர சொல்றாப்பா. அது மட்டும் இல்லப்பா, அவ நினைச்சா கேரளால இருந்து ஆள் வர வச்சு
வர்ம கலையால நம்மள முடமாக்கிடுவாங்களாம்ப்பா. அப்படியா சொன்னா? அவளை சபாஷ். என்னடா சபாஷ்? என்னடா சபாஷ்னா? எல்லாத்துக்கும் தான் சபாஷ். நீலாவதி சொன்னதை கேட்டீங்கல்ல? அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த குடும்பம் எங்க வந்திருக்கு, எதை கேட்க வந்திருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? பங்கு வேணுமா? இந்த சொத்துல பங்கு வேணுமா? யார் சொத்தை யார் பங்கு போடுறது? இதெல்லாம் அவளா சொல்லலாமா? அந்த அண்ணன் கொடி சொல்லி சொல்ல வைக்கிறான். ஆமாண்டா தங்கதுரை, நீ கரெக்டா சொன்ன. இதெல்லாம் அவ பாக்குற வேலைதான். வீட்ல அவ என்ன சொல்றாளோ அத மனோகரே வெளியே சொல்றா. நீ பேசாதம்மா. வர்ற ஆத்திரத்துக்கு உன் உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்திடலாம் போல இருக்கு. டேய், நான் என்னடா பாவம் பண்ண? பாவத்தை இப்ப பண்ணல, அப்ப பண்ணிருக்க. எப்ப இந்த ஆலப்புழக்காரி 4 பொண்ணுங்களோட இந்த ஊருக்கு வந்தாலோ அப்பவே அவளை துரத்திருந்தேன்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு சொத்தை பிரிச்சு கேட்க போறா? தோ நிக்கிறாரு எங்க அப்பா. இவருக்கு தான் அறிவில்ல. சொந்த தம்பின்னு பரிதாபப்பட்டு கூட சேர்த்துக்கிட்டாரு. நீங்க உஷாரா இருந்தா அதுங்களை அப்பவே துரத்திருக்க வேண்டாம். டேய், நாங்க என்னடா பண்றது? அப்பயே பாண்டியம்மா அந்த குடும்பத்துக்கு கவசமா இருந்தா, பாண்டியம்மாவை மீறி எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பாண்டியம்மா பாண்டியம்மா பாண்டியம்மா, ஏன் இந்த பாண்டியம்மாவுக்குள்ள பயந்து சாவுறீங்க? என்னடா? எனக்கு அப்படியே இந்த வர ஆத்திரத்துக்கு அந்த அண்ணன் கொடி 4 பொண்ணுங்களையும் துடி துடிக்க கொல்லிடு போல இருக்கு. கொண்டுட்டு நீ பாட்டு ஜெயிலுக்கு போயிடுவ. நீ இல்லாம நாங்க என்னடா பண்றது? பார், நமக்கு முன்னாடி நம்மள போல நரி மாறி வாழ்ந்தவங்க நமக்காக சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும்னு. சாணக்கியனா சைலண்டா இருக்க சொல்றீங்களா? போடா முட்டாள். சாணக்கியனா இருந்தா சைலண்டா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல, சாதுரியமா இருக்கணும்னு அர்த்தம். மனோகரி எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னா? பாண்டியம்மா ஆசீர்வாதம் தன்னுடைய குடும்பத்துக்கு இருக்குங்கிற தைரியத்துல தான். முதல்ல அந்த ஆசீர்வாதத்தை அடிச்சு நொறுக்கணும்டா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எரியறத எடுத்துட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடும். முதல்ல அக்கா தங்கச்சியா நகமும் சதையுமா இருக்கிற பாண்டியம்மா அண்ணன் கொடிய தனித்தனியா பிரிக்கணும். அந்த உறவு முறிஞ்சா அவங்க கொண்டாட நினைக்கிற உரிமை தானா பிரிஞ்சிடும். என்ன சொல்ற? என்னங்க நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பாண்டியம்மாவையும் அண்ணன் கொடியும் அவ்வளவு லேஸ்ல பிரிச்சிட முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் கனவுல வேணா நடக்கும். நிஜத்திலையும் நடக்கும். இந்த செண்பக பாண்டியும் முத்து பாண்டியும் ஒன்னா பிறந்தவங்க, ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. நானும் அவனும் ராமர் லட்சுமண் இந்த ஊரே சொல்லிச்சு. எங்களுக்குள்ள பிரச்சனை வராது, பிரிஞ்சே போக மாட்டோம்னு இந்த ஊர் நம்பிச்சு. இப்ப நாங்க பிரிஞ்சு நிக்கலையா? என்ன பார்த்து கண்ணை பார்த்து பேசாத தம்பி. என்னடா சொன்ன? சட்டையை பிடிக்கலையா? இப்ப நான் அவனை எதிரியா பார்க்கலையா? நடக்கும். அதே மாதிரி அன்னக்கொடி பாண்டியம்மா பிரியறதும் நடக்கும். டேய் தங்கதுரை, என்னடா அப்பா எல்லாத்தையும் ஆறாமற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு என்ன மலிவாவும் மட்டமாவும் எடை போட்டுறாத. நம்ம நாட்டோட வரலாறுல வேகமா செயல்பட்டவெல்லாம் தோத்துதான் போயிருக்கான். நிதானமா நடந்தவன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கான். அதனால நிதானமா இரு, நிச்சயமா ஜெயிப்போம். முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் கல்ல வீசுவோம்.